வணக்கம். அன்பான கும்பராசி நேயர்களே, ஆடி மாதத்தை பலனை பார்க்கும்பொழுது உங்களை மிகவும் அற்புதமாக காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த ஆடி மாதம் மிக முன்னோர்களுக்கான மாதம். முன்னோர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் செய்கின்ற மாதம். அது நீராக வருகின்ற மாதம். கும்பமாக இருக்கின்ற நீருக்கு அடித்தளமாக வருகின்ற நீரை தருகின்ற மாதம். உங்களை பொறுத்தவரையும் எல்லோரும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் விறுவிறுப்பான மனோபக்குவம் உடையவர்களாகவும் இருக்கின்ற ஆற்றல் படைத்த கும்பராசி நேயர்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஏன் உங்களுடைய கணவருக்கும் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனையாக இருந்தாலும் அதுவே உங்கள் வாழ்க்கையாக அமைந்துவிடும். அவர்கள் சொல்கிறபடி இருக்கட்டும், நான் செய்வதை சரியாக செய்கிறேன், சரியாக செய்வேன் என்ற உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு தகுந்தாற்போல் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக எடுத்து செல்வீர்கள். உங்களை பொறுத்தவரையும் மிக நுட்பமாக செய்கின்ற காரியத்தை மிக நுட்பமாக செய்கின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் இன்றைய நிலையில் ராகு பகவான் உடனே இருக்கிறார். ராகுக்கு உடைய சாரத்தை நோக்கி வரப்போகிறார். அப்படி வரும்போது அதிகப்படியான திட்டத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் எதிரே இருக்கின்ற அந்த கேது பகவான், செவ்வாய் இவர்களையும் கொஞ்சம் கவனித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை சும்மா இல்லாத ஏதேனும் ஒரு பட்ஜெட்டில் இழுத்து விட்டு உங்களை கொண்டு போய் சிக்கி விட்டுரும். இல்லைன்னா யார் விட்டு பட்ஜெட்டுக்கோ நீங்கள் கணக்கு சொல்ல போய் அந்த கணக்கு சரி தப்புன்னு சொல்லி உங்கள் மனநிலையை பாதிக்க வச்சுருவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் உடலானது ஏதேனும் ஒரு பாதிப்புக்கு ஆளாகும். கூட இருக்கிற ராகு தான். அந்த ஃபோக்கஸ் உங்களுடைய பாடியில் விழும்போது உங்களுடைய உடலும் உள்ளமும் என்ன செய்யணும்னா ஷார்ட்கட்டு தேடி போகும். அந்த ஷார்ட்கட் போகும்போது பழக்கம் இருப்பவர்கள் தப்பித்து விடுவார்கள். அவர்கள் அதிலேயே பழக்கம் உள்ளவங்க பழக்கம் இல்லாதவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அந்த மாட்டிக்கொள்வதும் தப்பித்து போவதும் அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்தது. எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய வயது தன்மை இருக்கிறது, ஆண் பெண் நிலைப்பாடுகள் இருக்கிறது, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய பருவநிலை, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஜாதகத்தை நிர்ணயித்து கூற முடியுமே தவிர ஒரு சிலதை எடுத்துக்கொண்டு முழுமைப்படுத்த முடியாது. அதில் ஒரு பகுதி இப்படியெல்லாம் வரும் என்பது தான் இந்த கோச்சார பலனே. ஆனாலும் இந்த கும்பராசி நேயர்கள் தனக்குத்தான் உணர்கின்ற ஆற்றல் இருப்பதனால் என் கடமை எதுவோ அதை நான் செய்கிறேன், அதில் சரியோ தப்போ அவங்களாச்சு, நான் ஒன்றும் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதிருமாக தான் கணவன் மனைவிகள் இருப்பார்கள். ஆகையினால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இவர்கள் பிரிய மாட்டாங்க. தனிச்சு இவங்க கொஞ்சம் ஒரு ஊருக்கு போவாங்க, அவங்க ஒரு ஊருக்கு போவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. அவங்க இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போகணும். இது மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறவங்களாக இருந்தால் இவர்களுடைய சண்டை சச்சரவு பெரிதாக இருக்காது. ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருந்தால் இவர்களுடைய பிரச்சனையானது மாறுபட்டதாக இருக்கும். இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் தன்னுடைய சிந்தனா சக்தியில் ஏதோ இரவு பகல் தூக்கமில்லாமல் பாதிப்புக்கு ஆளாகின்ற சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கும். 2இல் இருக்கின்ற சனியானது உங்களை மிகவும் சிறப்பாக எடுத்து செல்வார். ஏனென்றால் உங்களை மையமாக வைத்து ராகுவை விட்டு சிந்திக்க வைத்து முன்னும் பின்னுமாக சனி பார்வை இருப்பதனால் உங்களுடைய விசித்திரமான சில விஷயங்கள் நீங்கள் அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை எங்களிடம் காட்டி அதனுடைய நுட்பத்தை தெரிந்தீர்களானால் நீங்கள் கோடீஸ்வரர்கள். உங்களை தேடி வெற்றி வரும். உங்களை தேடி அந்த நுட்பமான விஷயங்களை தெரிந்து நீங்கள் செயல்படும் போது பார்த்தீர்கள்னா மன தைரியம், ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களிடம் இருக்கின்ற ஒரு சொல் செயலானது விசித்திரமான சூழ்நிலையில் எடுத்து செல்லும். ஏனென்றால் உங்கள் ஜாதகம் என்பது
உங்களுடைய இயற்கையானது உங்களை முழுக்க முழுக்க அதிகப்படியான சக்தி வாய்ந்ததாக தான் வைக்கும். ஆகையினால்தான் மேஷராசிக்கு அது பாதகாதிபதியாக இருக்கிறது என்றால், மேஷராசி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்காரகனான செவ்வாவாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய நுட்பத்தை அந்த கும்பராசி நேயர்களானவர்கள் நன்கு புரிந்தவர்களாக இருப்பார்கள். நாளைக்கு வரது முன்கூட்டியே தெரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனால் இவர்கள் மிக நுட்பமானவர்கள். இதில் ஆடி மாதத்தில் பிறந்து இந்த சிறப்பினை பெறக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள இன்னும் வளர்ச்சிக்கான பலன்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள், சிற்றப்பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக விழுந்தால் போதும், உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும், இந்த பூமியில் எப்படி வேணும், எந்த விதத்தில் வேணும், எல்லாமே இருக்குது. சமீப காலமாக வெளிநாடுகளிலிருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன், ரொம்ப துன்பப்படுறேன். அப்போ அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது. அந்த கிரக நிலை அவங்கள தாக்குது. ஐயா, ஒரு முயற்சி பண்ண முடியலையா, ₹1 காசு இல்லையா, எல்லாரையும் வாழ வச்சையா, ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேயா. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே புரிஞ்சிங்க, நீங்களே போட்டு பாருங்கள், நகர்த்தி பாருங்கள். நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மேடானது சரியாக போகுது, அது நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் தள்ளி போங்க, தள்ளி போகாத. மடுகில் நிற்கிறேன், நான் விழுந்துருவானான்னு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாதே இயற்கையோட புனிதத்தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை, எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும். அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது. அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது. அந்த நமசிவாய பஞ்சாசரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம். உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம், 7 வயது குழந்தை 11 வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவாமாறு எங்களோட குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ விட்டுங்க. உங்களுடைய அந்த குழந்தையோட பேர், வயசு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த போட்டுருங்க. அதுக்கு என்னென்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து, தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.